ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு 1 வீக் முன்னாடி எடுத்த வீடியோங்க. ஏன்னா வந்துட்டு போஸ்ட் பண்ண கூட டைம் இல்லை, ரொம்ப வேலை இருந்தது. சாரி ஃபார் தட். இப்போ எங்கே போகிறோன்னு பார்க்கலாமா? ஃபோன் பத்திரம்டா. இது என்னடா வீட்டு உபயோக பொருட்கள்லாம் இது கம்பெனி இப்படியா? மாதா கோயில் திருவிழாக்கு வந்திருக்கோங்க. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும், வருஷம் நான் வருவேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வருஷம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு வந்தாச்சு. போயிட்டு கடை திருவெல்லாம் பார்க்கலாம். மாதிரி வாங்கலாம். கம்ப்ளைண்ட் பண்ணிடா, அந்த பொண்ணு உடைச்சிட்டாங்க. நல்லா இருக்கு. ஜெர்சி கை வைக்காத. வருஷம் எங்களுக்கு வந்து இந்த சர்ச்சில் வந்துட்டு திருவிழா வைப்பாங்கங்க. நாங்களுமே வருஷம் வந்துடுவோம் மிஸ் பண்ணாமல். ஸோ திருவிழா நல்லபடி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஹாரிகல்ச்சர் பார்க் பின்னாடி இங்கே வந்து தட்டு வடை செட்டு சாப்பிட வருவோம். இது எப்போவுமே எங்களோட ஃபேவரட் பிளேஸு. ஸோ அங்கே ஏதாவது சாப்பிட்லான்னா நிறைய கூட்டம் இருந்தது, அது மட்டும் கிடையாது, ரொம்ப ரேட்டு. அதனால எங்களுக்கு பிடிச்ச இடம் வந்து இந்த ஹாரிகல்ச்சர் பார்க்கு தான். ஸோ ஹாரிகல்ச்சர் பார்க் பின்னாடி நிறைய கடை இருக்கும். ஆல்ரெடி நான் வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அங்கே தான் நாங்கள் வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங்க நானும் என்னோட ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் என்னோட நாத்தனார் 3 பேருமே வந்து ஐ செக்அப் வந்திருந்தோம். ஸோ எங்கள் 2 பேருக்கும் ஸ்பெட்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து தேவைப்படல, ஒரு சின்ன சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். அண்ட் வீட்டுக்கு வந்துட்டு ஈவினிங் போல் நம்ம பாரிஸ் போயிட்டு கண்ணாடி வாங்கிடலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். இது நல்லா இல்லையா ஆர்த்தி? இது நல்லா இருக்கா நல்லா இல்லையாம்மா? இது நல்லா இல்லையா? சின்னதாலம்மா, அப்பதான் டஸ்ட் எல்லாம் போடாது, கவர் ஆகும்ல. அதுக்கு போடு காமி பாரு, வீடியோல நீ செம்மையா இருக்கக்கூடாது. கண்ணாடிலாம் வாங்கியாச்சுங்க. அப்புறம் பாரிஸ்க்கு வந்துட்டு ஷாப்பிங் பண்ணலாம் எப்படி, அதனால வந்துட்டு வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் ஐட்டம்லாம் வாங்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி இந்த ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா நைட் வைப்ல அவ்வளோ சூப்பராக இருக்குது. சென்னையில் வந்து ஹைகோர்ட் மட்டும் இல்லைங்க, நம்ம யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறமா ஹைகோர்ட்டு, ரிப்பன் பில்டிங், அதுக்கப்புறமா வந்துட்டு மியூசியம், இதெல்லாம் நைட் வைப்ல பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து சென்னைக்கு புதுசாக வந்தாலும் சரி, இல்லை சென்னையில் ஆல்ரெடி இருக்கிறவங்க இருந்தாலும் சரி, நைட் டைமில் வந்துட்டு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் நாங்கள் வந்துட்டு இது வழியாக தான் வெளியில் வரணும். அதனால என்ன பண்ணோம்னா கொஞ்சம் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம், முக்கியமாக ஆர்த்திக்கு இந்த நட்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கியாச்சு. ஸோ நட்ஸு, டிஷ்யூ, பூண்டு, இந்த மாதிரி வந்துட்டு முக்கியமான ஐட்டம், தேங்காய், இதெல்லாம் வந்துட்டு இங்கே வந்து கம்மியான ரேட்டில் கிடைக்கும். ஸோ முக்கியமான ஐட்டம்லாம் வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ போகிற வழியில் நம்ம வந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் டைம் இருக்காது போய் சமைக்கிறதுக்கு. ஏன்னா நாங்கள் ஈவினிங் ஒரு 7 o'clock போல் கடை அடைக்கிற சமயத்தில் தான் வந்தோம். நம்ம வந்து ரெகுலர் கஸ்டமர்ன்றதுனால அவர் வந்து பொறுமையாக எடுத்து செஞ்சு கொடுத்துருந்தாரு. அண்ட் ஐ ஆப்டிகல்ஸ் தான் நான் ரொம்ப நாள் கண்ணாடி வாங்குற இடம். ஸோ நீங்களும் வந்துட்டு அங்கே போய் வாங்குங்க, பர்ச்சேஸ் பண்ணுங்கள், ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி தருவாங்க. அண்ட் இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த நாட்டு மருந்து கடையில் கொஞ்சம் இந்த தேவையான பொருள்லாம் வாங்கலான்னு தான் போனோம். பட் வந்து நாட்டு மருந்து கடை எல்லாமே மூடிடுச்சு. நான் சொன்னேன் இல்லையே, நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு அங்கே எதுவுமே வாங்க முடியல. அதனால் அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். எப்போவுமே இந்த சவுகார்பேட்டு, பாரிஸ்லாம் வந்து எந்நேரமும் நீங்கள் போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ ரொம்ப சூப்பரான வைப், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஷாப்பிங்னாலே. ஸோ அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு எப்பவும் போல் எங்கள் ஃபேவரட் பிளேஸ் ரோட்டு
ரோட்டு கடையில் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ vlog வந்து இன்னைக்கு சிம்பிளாக தான் இருக்கும். இது ஆல்ரெடி எடுத்த வீடியோஸ் தான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இனி வந்துட்டு நான் வந்து ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ சம் பர்சனல் ஒர்க் இருந்ததுனால தான் என்னால் எடுத்த வீடியோ கூட வந்துட்டு ரெகுலராக என்னால் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ மன்னிச்சுக்கோங்க. இனிமேல் வந்து கண்டிப்பாக வந்துட்டு வீடியோ வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.